ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அனைத்து கட்சி கூட்டம் தமிழ்நாடு அரசு சார்பாக நடத்தப்பட்டிருக்கு. இந்த கூட்டம் எதுக்கு அப்படின்னா, ஒரு கட்சி பிரச்சாரங்களை மேற்கொள்ள போறாங்க, ரோட் ஷோ நடத்த போறாங்க, இல்ல ஒரு மீட்டிங் போடுறாங்க அப்படின்னா வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு உத்தரவை போட்டாங்க. நீங்க ஒரு வழிமுறையை என்ன பண்ணுங்க, ரெடி பண்ணுங்க. ஒரு கட்சினா எந்த இடத்துல, எப்போ, எந்த டைம்ல பேசுறோம் தலைவரு, எந்தெந்த சீஃப் கெஸ்ட் வரணும், எப்படி போகணும், ஆட்களை எப்படி கோஆர்டினேட் பண்ணணும், அவங்களை எப்படி பாதுகாப்பா கொண்டு வரணும், கொண்டு போகணும், பொதுமக்களுக்கு எந்த இடையூறு இருக்கக்கூடாது, பொது சொத்துக்கோ அரசு சொத்துக்கோ எந்த சேதமும் வரக்கூடாது. இப்படி ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை ஏற்படுத்துங்க அப்படின்னு அரசுக்கு நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டாங்க. இந்த உத்தரவு யாரால போட்டாங்க அப்படின்னா, யாராலேயே இல்லை. இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை. தமிழக வெற்றி கழகம் வந்ததுக்கு பின் வராததுக்கு முன் இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், பிரிச்சுக்கணும். தமிழ்நாட்டு அரசியல் களத்தையும் சரி, இல்ல அரசியல் வரலாற்றையும் நீங்க பிரிச்சுக்கணும். ஏன்னா தமிழக வெற்றி கழகம் வந்த பிறகு என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னா, ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்திருக்கு. ஏன்னா வந்த அணில் குஞ்சுகள் எல்லாமே சும்மா இருந்ததே இல்லை. எதனா ஒரு சிலுமிசத்தை பண்ணிடுவாங்க, எதனா ஒரு சேதாரத்தை உண்டாக்கிடுவாங்க. எப்படியோ இந்த அணிலுங்க வந்து கரண்ட் கம்பிகளை தாவுற மாதிரி இவங்களை என்ன பண்ணாங்க, தாவிட்டு இருந்தாங்க. போற இடத்துல எதனா ஒரு பொது சொத்துக்கு என்ன பண்றாங்க, விளைவை கொண்டு வந்துருவாங்க, இல்ல தனியார் சொத்துக்கு எதனா ஒரு விளைவுகளை கொண்டு வந்துருவாங்க. ஆனா அதுக்கு இவங்க பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. அவங்க சொத்து தானே, நம்ம சொத்தா போகுது அப்படின்ற ரேஞ்சில் என்ன பண்ணுவாங்க, கண்டுக்காம விட்டுருவாங்க. நீதிமன்றத்துல இந்த வழக்குகளா போயிடுச்சு. இது மாதிரி எங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கேட்டா இந்த இது சரியில்லை அந்த சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. உடனே நீதிபதி என்ன பண்ணிட்டாரு, ஒரு பேப்பர் எடுத்து வழிகாட்டு நெறிமுறைகளை போடுங்க. அது என்ன, இது தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் நீங்க ஓரவஞ்சனை பண்றீங்க, அப்படியெல்லாம் முடியாது, எல்லா கட்சிக்கும் நீங்க வழிகாட்டு நெறிமுறைகளை போடுங்க அப்படின்னு நீதிபதி சொல்லவோ, உடனே இப்ப தமிழ்நாடு அரசு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளை மாத்திரம் கூப்பிட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஆலோசனை கேட்டிருக்காங்க. இங்க தமிழ்நாடு அரசு சார்பா சில வழிகாட்டு நெறிமுறைகளும் கொடுத்திருக்கிறாங்க. உங்களுக்கு எதனா ஆட்சேபனை இருந்தா நீங்க உடனே என்ன பண்ணலாம், தெரிவிக்கலாம் அப்படின்னு. அப்படி என்னப்பா வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெபாசிட் தொகை என்ன பண்ணிருக்காங்க, நிர்ணயிச்சிருக்காங்க. கூட்ட வரவர்களுக்கு டெபாசிட் தொகை என்ன பண்ணிருக்காங்க, நிர்ணயிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய். அதாவது 5000 பேர்ல இருந்து 10,000 பேர் வராங்க அப்படின்னா 1 லட்சம் ரூபாய். 10,000 இருந்து 20,000 பேர் வராங்கன்னா அதுக்கு 1 லட்சம். அதே போல 20,000 இருந்து 50,000 பேருக்கு வந்தா ஒரு 8 லட்சம். அதுக்கு மேல 50,000 பேருக்கு மேல வந்தா 20 லட்சம் என்ன பண்ணும், டெபாசிட் நீங்க என்ன பண்ணும், கவர்மெண்ட்ல கொடுத்துடணும். இவங்க வந்த மாதிரி வந்துட்டு எந்த சேதாரமும் இல்லாத மாதிரி போயிட்டா, இப்போ திமுக, அதிமுக, மற்ற கட்சியினர் விசிக, பாமக, நாம் தமிழர் கட்சி, இந்த மாதிரி கட்சிகள் வந்த மாதிரி வந்து போயிடுவாங்க. ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாலோ, இல்ல ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாலோ, இல்ல ஒரு பிரச்சாரங்களை மேற்கொண்டாலோ, மற்ற கட்சியினர் மாதிரி வந்துட்டு வந்தபாடி வந்த மாதிரி போட்டா பிரச்சனை கிடையாது. ஆனா தமிழக வெற்றி கழகம் மாதிரி வந்து அவன் வீட்டை ஓட, இவன் வீட்டை ஓட, இந்த சொத்தை ஓடி அந்த சொத்தை ஓடி இது மாதிரி உடைச்சிட்டு போயிட்டா யாரு பணம் கொடுக்குறது? உங்க வீட்டு சொத்தை நீங்க என்ன நாசனம் பண்றீங்க, கவர்மெண்ட் சொத்தை நாசனம் பண்றீங்க, அடுத்தவன் சொத்தை நாசனம் பண்றீங்க. அதுக்கெல்லாம் யாரு காசு கொடுக்குறது? பொறுப்பு எடுத்துங்கன்னா, கிரௌடு வந்து அப்படிதான், கட்டுக்கடங்க முடியாத கிரௌடு வந்துருச்சு, நாங்க எல்லாத்துக்கும் பொறுப்பு எடுத்துக்கணுமா, வக்கனையா பேசுவாங்க. தமிழக வெற்றி கழகம் வச்சாங்க ஒரு செக்கு, கொடுங்க 20 லட்சத்தை கொடுங்க, கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கூட்டத்தை நடத்துவீங்களோ, இல்ல பிரச்சாரம் நடத்துவீங்களோ, இல்ல ரோட் ஷோ நடத்துவீங்களோ, எதுவோ நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, அனுபவிச்சுட்டு போய்ங்க. ஆனா 20 லட்சம் நீங்க என்ன பண்ணணும், கொடுக்கணும் அப்படின்ற ரேஞ்சில தொகை என்ன பண்ணாங்க, நிர்ணயிச்சாங்க. அதுக்கப்புறம் இத 3 வகையான விபத்தா என்ன பண்றாங்க, பிரிக்கிறாங்க. குறைந்த விபத்து, மிதமான விபத்து, அதிகமான விபத்து. மிதமான ஆபத்துக்கு 100 பேருக்கு ஒரு போலீஸ் அப்படின்னு, அதிகப்படியான ஒரு ஆபத்து வருது அப்படின்னா 50 பேருக்கு ஒரு போலீஸ். இப்படியா என்ன பண்ணிருக்காங்க, வகைப்படுத்திருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம ஒரு இடத்துல நீங்க பொதுக்கூட்டம் போடுறீங்க அப்படின்னா, அந்த பொதுக்கூட்டத்துக்கு ஒரு மாவட்ட செயலாளரோ, இல்ல அந்த பொதுக்கூட்டத்தை எடுத்து நடத்துற அமைப்பாளரோ, அவங்க தான் A to Z பொறுப்பு அப்படின்ற ரேஞ்சையும் என்ன பண்ணிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம எங்க ரோட் ஷோ நீங்க நடத்த போறீங்க, ரோட் ஷோன்றது இப்ப எல்லாமே என்ன பண்ணிச்சு, வாடிக்கையாயிருச்சு. அது திமுகவோ அதிமுகவோ எல்லா கட்சியும் என்ன பண்றாங்க, ரோட் ஷோ அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்து ரோட் ஷோ நடத்துறாங்க. இதுல தமிழக வெற்றி கழகம் மட்டும் தான் டிஃபரெண்டா ரோட் ஷோ நடத்துவாங்க. இப்போ இதே திமுகவோ அதிமுகவோ எடப்பாடி பழனிசாமி கூட ரோட் ஷோ நடத்தி இருக்கிறாரு. ஆனா தமிழக வெற்றி கழகம் மாதிரி ஒரு ரோட் ஷோ நடத்திருக்காங்கன்னா இல்லவே இல்லை.
வண்டியிலே உக்காஞ்சிப்பாரு, லைட் ஆஃப் பண்ணி வருவாரு, பின்னாடி ஒரு 100 கார் வரும், முன்னாடி 100 கார் போறோம், பைக் வரும், இதுல வேற அந்தில் சிந்தில்கள்லாம் என்ன பண்ணும், தொங்கிட்டு வரும். இந்த மாதிரி ரோட் ஷோலாம் நம்ம விஜய் அவர்கள் பண்ணியிருக்காரு. திருச்சி விமான நிலையத்திலிருந்து மரக்கடைக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ரோட் ஷோலாம் டிஃப்ரெண்டா தமிழக வெற்றி கழகம் நடத்தும். ஸோ அதனால ரோட் ஷோக்கு என்ன பண்ணியிருக்காங்க, வரைமுறைகளை ஏற்படுத்தியிருக்காங்க. எந்த இடத்துல இருந்து எந்த எண்டு வரைக்கும் ரோட் ஷோ நீங்க நடத்த போறீங்க, அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. ரோட் ஷோ நடத்துறேன் அப்படின்ற பேர்ல இத்தனை காரு இத்தனை பைக்கு அப்படின்லாம் பின்தொடரக்கூடாது. சீஃப் கெஸ்ட் யாருன்னா வராங்களா, அதுக்கும் நீங்க என்ன பண்ணிடணும், முன்னாடியே என்ன பண்ணிடணும், சொல்லிடணும். அது மாத்திரம் இல்லாம எந்த இடத்துல பேச போறாங்க அதை நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணணும். நீங்க லெட்டர் கொடுப்பீங்களா, அந்த இடத்துல இந்த இடத்துல தான் ரோட் ஷோ நடத்த போறோம், இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வரும்போது இந்த இடத்துல தான் நாங்க என்ன பண்ணோம், மிடில் இதுல தான் நாங்க என்ன பண்ண போறோம், பேச போறோம் அப்படின்றத எல்லாத்தையும் டீடைலா நீங்க என்ன பண்ணணும், கொடுக்கணும். எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ண போறோம், எந்த இடத்துல முடிக்க போறோம், எந்த இடத்துல பேச போறோம், இந்த டீடைல நீங்க கரெக்டா கொடுக்கணும். இது ஒண்ணு. இது மாத்திரம் இல்லாம தேசிய நெடுஞ்சாலை, அதே போல மாநில நெடுஞ்சாலை, இந்த மாதிரி நெடுஞ்சாலைகளை நீங்க ரோட் ஷோ நடத்த போறீங்க, மீட்டிங் நடத்த போறீங்கன்னா முன்கூட்டியே கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் 30 நாளுக்கு முன்பாகவே உள்ளாட்சி அமைப்புகள் கிட்ட நீ என்னங்க பண்ணணும், பர்மிஷன் வாங்கணும். எத்தனை கேப் இருக்கு பாருங்க. நீங்க பர்மிஷன் கூட்டத்தை நடத்தினாலோ இல்ல நீங்க வந்து எதனா ஒரு விஷயம் நடத்தினாலோ 20 நாளோ இல்ல 30 நாளைக்கு முன்பாகவே நீங்க என்ன பண்ணணும், பர்மிஷன் வாங்கணும். திடுதிடுப்புன்னு எங்களுக்கு நாளைக்கு மீட்டிங் இன்னைக்கு கொடுங்கன்னா கொடுக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸ் தான். அது திமுகவோ அதிமுகவோ பெரிய கட்சியோ சின்ன கட்சியோ எல்லா கட்சிக்கும் ஒரே ரூல்ஸ் தான். இந்த இடத்துல நான் ரோட் ஷோ நடத்த போறேன், இந்த இடத்துல நான் மீட்டிங் நடத்த போறேன், தேசிய நெடுஞ்சாலையை நாங்க வர போறோம், மாநில நெடுஞ்சாலை நாங்க யூஸ் பண்ணிக்க போறோம் அப்படின்னா 30 நாட்களுக்கு முன்பாகவே நீங்க என்ன பண்ணணும், பர்மிஷன் வாங்கணும். அது மாத்திரம் இல்லாம எந்த இடத்த கவர்மெண்ட் கொடுக்குதோ அந்த இடத்துலதான் கூட்டத்தை நடத்தணும். எங்களுக்கு இந்த இடம் வேண்டாம், இந்த இடம் தான் வேணும் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அங்கீகரிக்கப்பட்ட இடம் எதுவோ அந்த இடத்துலதான் கூட்டத்தை நடத்தணும். அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரே இடத்த 2-3 கட்சிகள் கேட்கிறாங்க அப்படின்னா யாரு ஃபர்ஸ்ட் வர்றாங்களோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு இங்க கேட்கப்படுது. இப்போ திமுகவோ அதிமுகவோ ஒரு இடத்த வந்து பிக்ஸ் பண்றாங்கன்னு வச்சுங்களேன், அதிமுக முன்னாடி போயிட்டா அந்த இடம் அதிமுகவுக்கு, திமுக முன்னாடி போயிட்டா அந்த இடம் திமுகவுக்கு. சோ இந்த மாதிரி வரைமுறைகள் எல்லாம் ரொம்ப டிட்டோவா சூப்பரா என்ன பண்ணிருக்காங்க, வழிகாட்டு நெறிமுறைகள்ல சேர்த்திருக்காங்க. இதுல தாவேக்காவுக்கு கொஞ்சம் சிக்கல் தான். என்ன அப்படின்னா, சொல்றத ஒழுங்கா கடைபிடிப்பாங்களா அப்படின்னு. இதுல இன்னொன்னு சொல்லியிருக்கிறாங்க, யாரு எந்தெந்த டைம்ல வரணும் அப்படின்னு. அது மாத்திரமா, பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இருக்கக்கூடாது. இதுல இன்னொரு விஷயம் உன்னிப்பா நீங்க கவனிக்கணும். ஆம்புலன்ஸ் போடுறதுக்கு வழிவாசல் நீங்க ஏற்படுத்தி தரணும், வழித்தடத்தை நீங்க என்ன பண்ணணும், ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் கூட்டம் நெருங்கி ஆயிடுச்சு, எதுப்பா என் கூட்டத்துல நீங்க ஆம்புலன்ஸை விட்டீங்க அப்படின்லாம் நிறைய பேர் கிளம்புவாங்க. அதிமுக கிளம்பி இருக்கு, தமிழக வெற்றிக்கான கிளம்பி இருக்கு. எல்லா கூட்டத்துலதான் ஆம்புலன்ஸ் வருது. நம்ம இவங்க கூட்டத்துக்கு மட்டும் செட் பண்ணி அனுப்புற மாதிரி புதுசா என்ன பண்ணாங்க, கலப்பி விட்டாங்க. ஆனா அதுக்கு என்ன பண்றாங்க, நீங்க கூட்டம் நடத்த போறீங்கன்னா தனியா ஒரு வழி என்ன பண்ணணும், ஏற்படுத்தி கொடுத்துடணும். ஏன்னா மக்களை உயிர் காக்க விஷயம் அப்படின்றதுனால ஆம்புலன்ஸுக்கோ இல்ல மற்ற வாகனத்துக்கோ நீங்க என்ன பண்ண, இடையூறா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த வழிகாட்டு நெறிமுறைகள்ல சொல்லியிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம கூட்டத்துக்கு வர்றவங்களுக்கு எல்லா அடிப்படை வசதியும் என்ன பண்ணணும், ஏற்படுத்தி தரணும். குறிப்பா முதியவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், இவங்களுக்கு தனியா இடத்தை நீங்க என்ன பண்ணணும், பிக்ஸ் பண்ணணும். கூட்டத்தோட கூட்டமா எல்லாரையும் என்ன பண்ணக்கூடாது, ஒன்னாக்கிட கூடாது. இவங்களுக்குன்னு தனியா என்ன பண்ணணும், இடத்தை பிக்ஸ் பண்ணணும். மருத்துவ உபகரணங்களும் கரெக்டா வச்சுக்கணும். எதனா ஒரு அசம்பாவிதம் நடந்தா அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர், அமைப்பாளர் பொறுப்பெடுத்துக்கணும். எந்த கட்சி அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யறாங்களோ அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பொறுப்பு அப்படின்றதையும் இங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதை எல்லாருமே மேக்சிமம் என்ன பண்ணியிருக்காங்க, வரவேற்றிருக்காங்க. ஒரு சில கோரிக்கைகளை ஒரு சில கட்சிகள் என்ன பண்ணல, அங்கீகரிக்கல, நிராகரிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க சைடு இருந்து பார்த்தா அது வந்து ஏற்றதா இல்லை அப்படின்றதுனால அவங்களுடைய கருத்தை என்ன பண்ணிருக்காங்க, முன் வச்சிருக்காங்க. இதை குறித்து, இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை குறித்து எதனா ஆட்சேபனை தெரிவித்தால் அதை தெரிவிக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க, சொல்லியிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படிதான் சொல்லணும். ஏன்னா வழிகாட்டு நெறிமுறைகள் இல்லாததுனால தமிழக வெற்றி கழகம் ரொம்ப எல்லையை மீறிட்டாங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிட்டாங்க. இதனால 41 பேரை நம்ம என்ன பண்ணிருக்கோம், இழந்திருக்கிறோம். தமிழக வெற்றி கழகம் கரெக்டா அவங்க விஷயத்த சரியா என்ன பண்ணல, பயன்படுத்தவே இல்லை. அதை கடைபிடிச்சிருந்தாங்கன்னா நிச்சயமா 41 பேர் உயிரிழந்திருக்கிற மாட்டாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. உயர் நீதிமன்றம் சொன்ன வழிகாட்டு நெறிமுறைகளை அவங்க கடைபிடிச்சிருந்தாலே இன்னைக்கு 41 பேர்
இங்க இருந்திருப்பாங்க அப்படின்னு தான் நிதர்சனமான உண்மை. இதுல முழுக்க முழுக்க விஜய் மேல, விஜய் கட்சி மேல அவங்க வந்து என்ன பண்றது பொறுப்பு இருக்கு. ஆனா இருந்தாலும் குறைந்தபட்ச ஒரு உணர்ச்சி கூட இல்லாம, குற்ற உணர்ச்சியே இல்லாம, இதுக்கு எல்லாத்துக்கும் நாங்க பொறுப்பு இல்லை அப்படின்னு வாய் கூசாம என்ன பண்றாங்க, ஒவ்வொருவரும் என்ன பண்றாங்க சொல்றாங்க. அடுத்தவங்க மேல என்ன பண்றாங்க பழிய போட்டுக்கிறாங்க. இதுல பெருசா நம்ம விவாதிக்கிறதுலாம் ஒண்ணுமே இல்லை. எல்லாரும் எல்லாத்தையும் பேசி அரிச்சு இத்தனை காலமா என்ன பண்ணிருக்க பேசிதான் வந்திருக்காங்க. குறைஞ்சபட்சம் அந்த குற்ற உணர்ச்சி அப்படின்னு இருக்குல்ல, இதுல பொறுப்பு எடுத்திருக்கணும் விஜய் அவர்கள். எங்க மேலதான் தப்பு, நான் லேட்டா வந்தது தப்பு, எங்க மேலதான் சரியில்லை, நாங்க வந்து ஆன் ஸ்பாட்ல அதை நடத்தி முடிச்சிருக்கணும், கொஞ்சம் டிலே பண்ணிட்டோம். நிறைய விஷயங்கள் எல்லா வீடியோக்குள்ள வெளியே வந்து தமிழக வெற்றி கழகத்தின் மேலதான் தவறு அப்படின்றத சுட்டி காட்டினாங்க. கோர்ட்டும் கிட்டத்தட்ட என்ன பண்ணிச்சு சுட்டி காமிச்சது. இதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகம் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பயன்படுத்துவார்களா அப்படின்றதும் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. கோர்ட்டு சொல்லியே இவங்க கேட்கல, அரசு சொல்லியா கேட்க போறாங்க அப்படின்ற. ஏன்னா திமுக அரசு எது கொண்டு வருதோ அதுக்கு ஆப்போசிட்டா செய்யறது தானே தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாபெரும் கடமையா இருக்கு. அதை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு தான் வரும். இப்போ பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு நடத்தி திமுகவை திட்டுறதுக்காகவே பொய்க்குழு கூட்டம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க நடத்தினாங்க அப்படின்றதும் இங்க வெட்ட வெளிச்சமா தெரியுது. என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தங்களுடைய பிரச்சாரங்களை கூட்டங்களை நடத்துறதுக்கு தமிழ்நாடு அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுத்திருக்கிறாங்க. இதுல தமிழக வெற்றி கழகத்துக்கு சிக்கல் மேல் சிக்கல் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.